அவர்கள் அவர்களது உயிரை துச்சமாக மதித்து நாட்டின் சுதந்திரத்துக்காக பல்வேறுபட்ட தியாகங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றும் கூட சில போது இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான விடயம்தான், சில போது இந்த நாட்டில் இனங்களாக பிரிந்து தமது சுதந்திரத்தை பற்றி சமாதானத்தை பற்றி பேசுகின்ற சிலர் அதே சந்தர்ப்பத்தில் அவர்களோடு ஒன்றாக வாழுகின்ற ஏனைய சமூகத்தின் சுதந்திரங்களை பற்றி மறந்து விடுவது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மையில் கூட நான் கிழக்கு மாகாணத்துக்கு சென்ற போது அங்கு தனது சுதந்திரத்தை பற்றி ஆழமாக பலவந்தமாக சில போது பகிரங்கமாக பேசுகின்றவர்கள், அதே போன்று இன்னும் அதே பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்டுள்ள இன்னும் பலரது சுதந்திரத்தை பற்றி சிந்திக்காமல் செயல்படுவது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே மீண்டும் கட்டியெழுப்புகின்ற இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இந்த நாட்டில் சுதந்திரத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால், உண்மையான சுதந்திரத்தை இந்த நாட்டில் கொண்டு வருவதாக இருந்தால் பல்வேறுபட்ட சக்திகளுடன் போராட வேண்டிய தேவை காணப்படும். எனவே அந்த வகையில் தான் இளைஞர்களை போதைப் பொருட்களிலிருந்து பாதுகாப்பதற்கான அவர்களை அதிலிருந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்டை கட்டிப்பிட வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எனவே எமது அரசாங்கம் அதற்காக செயல்பட்டு வருகிறது. இனவாதத்துக்கு எதிராக மீண்டும் மீண்டும் பல்வேறு வடிவங்களில் இனவாதத்தை தூண்டுவதற்கு பலர் முயற்சித்து வருகின்றார்கள். எனவே அவர்களை தோற்கடிக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே போன்று பொருளாதார ரீதியான சுதந்திரத்தை, அதே போன்று கல்விசார் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கின்ற கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இத்தகைய அனைத்து துறை சார்ந்தும் சுதந்திரத்தை அடைகின்ற போதுதான் ஒரு குடிமகனாக பூரணமான ஒரு சுதந்திரத்தை எமக்கு அனுபவிக்க முடியும்.